இந்த ஆண்டு உங்களோட விசுவாச பரீட்சை இந்த வருஷம் நிறைய பேருக்கு இருக்குது. நல்ல நிழல்கள் உண்டாகும். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போதே சொன்னார், இடரலை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது இல்லையா? எவன் இடரலை உண்டாக்குறானோ அவன் கையோ, எவன் எடுக்கிறானோ அவனுக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நிறையா உங்களோட ஃபெய்த்து பரீட்சைக்கப்படும். உங்களோட விசுவாச உறுதி இன்னைக்கு அசைக்கப்படும். அநேக காரியங்களை கொண்டு சுற்றி அப்படிப்பட்ட காற்றுகள் எல்லாம் வீசும். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளிலே உங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக என்னவா ஃபோக்கஸ்டாக ஆண்டவருக்காக நிற்கிறவங்க வெற்றியாக வாழ்வாங்க நிச்சயமாக. அதில் ரெண்டு பாகம் இருக்குது. ஒன்று ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்ற பாகம் இருக்குது. பாருங்கள், உறவுன்றது ரெண்டு பக்கம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்ம எனக்கு ஒன்றாகாது. இது வந்து ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்ற அந்த உணர்வு, அந்த பாதுகாப்பு, அந்த கன்விக்ஷன், அந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக இருக்கணும். அது ஒரு நாள் கூட நமக்கு போகக்கூடாது. அதில் சந்தேகமே இல்லை. அவருடைய அன்பு என்ன மாறாது. அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாதது. ஆனால் இது நம்ம உறவு அப்படின்னு பார்க்கும்போது, உறவு என்பது என்ன? உறவு ஒன்று ஒரு பக்கமாக ரெண்டு பக்கமாக? அவர் என்ன நேசிக்கிறாரு, நான் அந்த நேசத்தை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹாயாக இருந்துட்டு போவேன் அப்படின்பது அதை உறவுன்னு என்ன பண்ண முடியாது. உறவுன்னு அதை சொல்ல முடியாது. ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவுடனே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, உயிரை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, குழந்தைய நேசிப்பாங்க அந்த குழந்தைய. அப்போ அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அப்போது கொஞ்சம் நாள் வளர நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகும், அந்த குழந்தையும் என்ன ஆகணும், உறவுன்னா என்ன வரணும், அந்த குழந்தையும் ரெண்டு பக்கமும் வரணும். ஆமாவா? இந்த குழந்தையும் நம்மளோடு என்ன பண்ணணும், நம்மளோட அந்த உறவுக்கான அந்த குழந்தையும் என்ன பண்ணணும் அதுக்கு. அப்போது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுன்றது அதுதான். இந்த காலம், இனி வரப்போகிற காலம், இந்த எந்த உறவுகளையும் உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் என்ன பண்ணாது, ஹலோ பண்ணாதீங்க. இதை நான் வருஷ ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எந்த உறவையும் அலோவ் பண்ணாது. எந்த சென்டிமெண்ட், எந்த விஷயத்தையும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடரல் உண்டாக்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில எதுவுமே வர விடாதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் அவ்வளோ என்ன பண்ணல, நீங்கள் நேசிக்கலன்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய விசுவாச பரீட்சை, உங்களுடைய பாருங்கள், இது உறவுன்றது அவனோட பர்சனல் விஷயம் இல்லைங்களா? அது அவங்களோட தனிப்பட்ட ரீதியான ஒரு விஷயம். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இடரல் வரும், நீங்கள் அதில் என்ன ஆகாதீங்க, இடரல் ஆகாதீங்க. நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கு பின்னாடி எத்தனையோ ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் ஒன்றுமே தெரியாது நமக்கு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு தானியேல் சிங்க கெபிக்குள்ளே போகிறது மூலமாக பல மாற்றங்கள் காரியங்களில் நடந்துச்சு. ஒரு யோசேப்பு எல்லா பாடுகளில் நடக்கிறதுனால பெரிய தெய்வத்திட்டம் நடந்துச்சு. ஒரு தாவீது பல வகையான இடரல்கள், பல வகையான போராட்டத்துக்குள்ளே போகும்போது அதற்கு பின்னாடி பெரிய பெரிய காரணங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ரீசன், அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த காரணங்கள் பின்னாடி என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க நமக்கு டிசர்ன்மெண்ட் வேணும். நான் சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும், காரணம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்காம வெறும் மனிதர்களையே பார்த்து அவங்களோடவே சண்டை போட்டு, அவங்களோடவே போராடி, அவங்களோடையே எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட்டு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரு மனுஷனோடு போராடிட்டு இருக்கிறது அது உங்களுடைய பலவீனம், உங்களுடைய ஸ்ட்ரென்த்து தான் வீக் ஆகும். பின்னாடி இருக்கிறது என்ன பண்ணுங்க. நான் சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபத்தில் தான் என்ன பண்ண முடியும். அதை நான் சொன்னேன், அதான் எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் மனிதனோடு நம்ம என்ன பண்ண முடியுது, போராடிட்டு இருக்கவே வாழ்நாள் ஃபுல்லாக போராடிட்டே தான் இருக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவலான, அதுக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன காரணம். ஒருவேளை பிசாசு இருக்கலாம், ஒருவேளை தேவனே இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த டிசைன்மெண்ட்டே நமக்கு இருக்காது. தேவனா பிசாசான்றதே நமக்கு இருக்காது. எல்லாம் நல்லதும் சுற்றி நடக்கும்போது அது தேவன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் வரும்போது அந்த விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்துக்காக போகிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்னு பாருங்கள். அது ஜெபத்தில் தான் கண்டுபிடிக்கும். டிசைன்மெண்ட், பகுத்தறிகிற வரத்தை தேவன் அதுக்கு தான் கொடுக்கும். அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக போராடிட்டு இருப்போம். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு ஒன்றுமே இருக்காது, அந்த மேட்ரே இருக்காது. ஆண்டவர் அதை ஒன்றுமாவும் பார்க்கல, எதுவுமே. இப்போ ஒரு சில நேரத்தில் பிசாசு கூட அதை பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். நாம தான் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்.
அது பிசாசு அது மூலமாக உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக்கி அவ்வளோ மாஸ்டர் பிளான் இருக்குது பிசாஸ்ட்டு. டோன்ட் ஸ்ட்ரகிள் வித் பீப்புள். ஜனங்களோடு என்ன பண்ணாத, போராடாது. ஸ்டாப் இட். டோன்ட் லூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உன்னுடைய பலனை உன்னுடைய நீ டோட்டலாக எல்லாத்தையும் ட்ரெயின் ஆயிடுவேன் நீ வாழ்க்கையில். டோன்ட் ஸ்ட்ரகிள் வித் பீப்புள். கொஞ்சம் அவங்கள நேசிக்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறார். நேசி, பின்னாடி அவங்க ஜெபி, ஃபைண்ட் த ரீசன். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு பின்னாடி அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, அந்த 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 பலவீனத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குதா இல்லையா, அதுக்காக ஜெபம் பண்ணு. நீ அந்த மனிதனோடு போராட்டி இருக்கும்போது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் சின்ன ஒரு ஆல்கஹாலிக்கில் ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு வைங்களேன், ப்ரே ஃபார் தேம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்ணு. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, போய் எல்லாத்துக்கிட்டையும் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லுவாங்க, அங்கே இது ஒரு ஸ்பிரிட் பின்னாடி. நீங்கள் அவங்களோட போராடி இருக்கக்கூடாது. அவங்க பின்னாடி இருக்கிற ஆவி என்ன பண்ணுங்க, ஃபைன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இது பைபிள் ஸ்பிரிட்ஸ் அதான் பைபிளில் போட்டிருக்கு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடு போராட்டம் இல்லை, பின்னாடி அதுதான் நம்மளோட மெச்சூரிட்டி, அதுதான் நம்மளோட பக்குவம். பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்ஸை பாரு. வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம நிற்கிறோன்னா ஒரு சில பிரச்சனைகள் நான் என்ன பண்ணுறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. நான் எல்லாருக்கும் நல்லவனாக முடியாது. அது வாய்ப்பே இல்லை. உன்னை அறுத்து போட்டாலும் அது நடக்காது. எல்லாத்துக்கும் நல்லவனாக முடியாது. அதில் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காது, அதுவும் நடக்க போகிறதே இல்லை. எல்லாரையும் பிரியப்படுத்தி திருப்தியாக்க முடியாது, எல்லாரையும் புரிந்து கொள்ளவும் முடியாது, எல்லாத்துக்கிட்டையும் நல்லவனாக முடியாது. இது நம்ம வாழ்நாளில் நடக்காத விஷயங்கள், நடக்கவே நடக்காது. ஒருவேளை இதுதான் உங்கள் டார்கெட் என்னன்னா, நீங்கள் தப்பான ஒரு பாதையில் பிரயாணம் பண்ணுறீங்க, தப்பான ஒரு போக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் தயவு செய்து ஒரு சில காரியங்களெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துறது உங்களோட அழைப்பு தெய்வ பிரசன்னத்தில் இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு உட்காந்துக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யோர் ஓன் திங். அவனை சொல்லட்டுமா, கர்த்தர் முன்னாடி நான் பல வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், அப்புறம் என்னை விட அனுபவசாலிகளோடு நான் பழகின விதத்தில் சொல்கிறேன். நீங்கள் காலிங்கில் வாக் பண்ணும்போது உங்களை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட காலிங் அப்படிப்பட்டது. அழைப்பில் நடக்கும்போது உனக்கு தெரியாது எவ்வளோ ப்ராப்ளம் வரும். நீ ஸ்பிரிச்சுவலாக வளரணும்னு ஒரு முடிவு எடுத்துப்பாரு, உனக்கு வர அட்டாக்ஸ் எல்லாம் பாரு. அதுக்கப்புறம் பிசாசு கொண்டு வர அட்டாக்ஸ் புரியுதா? ஒரே ஒரு ஒன்றும் நீ செய்வேன், நான் தீர்மானம் மட்டும் எடுத்துப்பாரு, என்னென்ன வரும் பாரு. ஸ்பிரிச்சுவலாக நான் இனிமேல் க்ரோ ஆகணும், நான் இனிமேல் என்னுடைய சீக்ரெட் பிளேஸ், என்னுடைய ஜெப பண்ணிப்பார். எது வேல்யூபிள், எது முக்கியமோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு, எதெல்லாம் தேவையில்லையோ எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அதுக்கு உங்களுடைய பலனு, உங்களோட நேரம், அவங்க ஆராய்ச்சி இதெல்லாம் நிறுத்துங்க. இன்னொருத்தரோட வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் ஃபஸ்ட் நிறுத்து. அதுக்காக ஒருத்தர் ஒன்று அழைக்கல. உன் லைஃப்பை பாரு. நீ யார் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறியோ அவங்கள கர்த்தர் ட்ரெயின் பண்ணி தூக்கிட்டு போயிடுவார். நீ உட்காந்துருப்ப இங்கே தான் கடைசியில். அவங்கள கர்த்தர் ஒரு நாள் ஷைன் பண்ணி காட்டுவார். ஒரு நாள் இட்ஸ் நாட் யுவர் ஜாப், டூ யுவர் ஜாப். வேலையை பாரு. சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரிச்சு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் இல்லை. அது வாட்ச் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ மேலே நான் அன்றைக்கே சொல்கிறேன், மறுபடியும் சொல்லி, நீ மேலே போகும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க போகிறது. அவங்கவுங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி அவங்கவுங்க கொடுக்க போகிறாங்க. யாருக்கும் இங்கே நீ பொறுப்பு இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பொறுப்பு. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்கன்றதுனால நீங்கள் பொறுப்பாக இல்லை. தேவ பிரசனத்தில் தேவன் பேசும்போது வராத மாற்றங்கள் நீங்கள் சண்டை போட்டு பேசுறதுனால வரும்னு நினைக்கிறியா? எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு புத்தி நமக்கு. ஸ்பிரிட் ஃபீல்டாக நான் சொல்கிறேன், மனிதர்களோடு போராடுறது நிறுத்து. Go and pray. Focus. மற்றவங்க என்ன, அவங்க இப்படி, அவங்க காயப்பட்டுட்டாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு நான் எப்படி நல்லவங்களாங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் ஸ்டாப். இதெல்லாம் விட்டுரு. இனி உன் நோக்கம்லாம் மற்றவங்களுக்கு நான் எப்படி பிரயோஜனமாக இருக்குது, என் வெளிச்சத்துக்குள்ளே எப்படி என் வெளிச்சம் மற்றவங்களுக்குள்ளே போகும், நான் எப்படி ஸ்பிரிச்சுவலாக மற்றவங்களை பிளஸ் பண்ண போகிறேன், நான் எப்படி அநேகருக்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்ல. ஸ்பிரிச்சுவலாக்குங்க எல்லாத்தையும். மாம்சத்திலேயே சிந்திச்சு, மாம்சத்திலேயே வாழ்ந்து, மாம்சத்தையே யோசிச்சு, மாம்சத்திலேயே பேசி, மாம்சத்திலேயே யோசிச்சு இது இல்லை. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு ப்ரொஃபட்டிக் ப்ரேயர் சொல்லித்தரேன். அப்படியே பண்ணுங்க. இப்போ டக்குன்னு கரங்களை உயர்த்தி உங்கள் சமூகத்துக்கு வரும்போதில் என்னை தொடுங்கப்பா. உங்கள் சமூகத்துக்கு வரும்போதில் என்னோட பேசுங்கப்பா.
என்னோட பேசுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் எ பவர்ஃபுல் ப்ரே. ஸ்பீக் வித் மீ லார்ட். பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க. டாக் வித் மீ. உங்கள் சத்தம் கேட்காத ஒரு நாள்லாம் இருக்கக்கூடாதுப்பா. உங்கள் வாய்ஸ் கேட்காத ஒரு நாள் எனக்கு இருக்கக்கூடாது. நான் காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி படுக்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது நான் நிச்சயமாக உங்கள் சத்தத்தை, பல முறை கேட்கலான்னா ஒரு முறை நான் கேட்டே ஆகணும். உங்கள் சத்தம் கேட்காம நான் தூங்குறதுக்கு போகக்கூடாது. நீங்கள் என்னோட பேசாமல் நான் படுக்கைக்கு போகக்கூடாது. உங்கள் சத்தம் என்னன்னு தெரியாமல் நான் படுக்க போகக்கூடாது. என் மேல கரங்களை உயர்த்தி பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம்